கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், எனவே போட்டோ காப்பியை மாத்துறதாக இருந்தால் ஒரிஜினல் நாங்க தான் மாறும். அடியால மிரட்டி, அதான் சைல்ட் சைக்காலஜி சிறுவர் உளவியல்லம் சொல்லுவாங்க, தர்பியத்துல் அவுலாத் கிதாப்ல உலமாக்களும் சொல்லுவாங்க. 3 வகையான உம்மா வாப்பமார்கள் இருப்பாங்க. சிலவங்க இருப்பாங்க ஹிட்லரை போல, நான் கோடொண்டு வரைஞ்சு அதை தாண்டி நீ போக கூடாது, நான் சொல்றதான் நீ செய்யணும், நான் சொல்றத நீ கேட்கணும். அந்த அமைப்புல மிரட்டி எப்ப புள்ளையில நாங்க வளர்ப்போமோ 12, 13, 15 எப்ப அந்த புள்ளேல் கொஞ்சம் வளர்ச்சி அடைவாங்களோ அந்த புள்ளேல் சொல்லுவாங்க, வாப்பா இப்ப நான் போடணும் போடுவேன், அதுக்காக நீங்க போக கூடாது, நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். அந்த புள்ளேல் எந்த அளவுக்கு டிப்ரெஷனுடைய லெவல், அதாவது மன அழுத்தங்களுக்கு வருவாங்கடா, ஒரு கட்டம் வரும், அவங்க வாப்பாக்கு சட்டம் போட உம்மக்கு சட்டம் போடக்கூடிய அளவுக்கு வருவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இதுதான் எங்களுக்கு ஷரியத்தும் சொல்லுது. இந்த அளவுக்கு புள்ளைகளுக்கு சட்டம் போட்டு வளர்க்கிறது இருக்குது, இது ஷரியத் எந்த அமைப்புல எங்களுக்கு அனுமதி தரல. 2வது இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, ரொம்ப ஓப்பன், மகன் நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ எங்க போனாலும் பரவாயில்ல, யாரோட பழகினாலும் பரவாயில்ல, அவ்வளவு ஓப்பன் மைண்டடா இருக்கிறாங்க. நான் இந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்து எந்த கண்காணிப்பு இல்லாம இருந்தா அந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, அந்த பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு பிறகு ஏன் எந்த கட்டுப்பாடும் இல்லாம வளர்ந்த பிள்ளைகள், எனவே அடுத்தவர்களுடைய ஹக்குல கூட கைய வைப்பாங்க. அவங்க அடுத்தவங்க ஹக்குல கைய வைக்கிறது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் பிரச்சனை இல்லைண்டா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை செஞ்ச தவறுகளை நாங்க திருத்தவே இல்லை. எனவே ஒரு பூ இருக்குதே, பூ, அந்த பூவை நாங்க கைக்கு மேல வச்சு உள்ளங்கையில வச்சு இப்படி கைகளை விரல்களை விரிச்சு வச்சோம் என்றா காத்தடிச்சு அப்படியே பறந்து போய்க்கிறோம். எப்ப ஓப்பன் ஆக பிள்ளைகளுக்கு எந்த சட்டமும் இல்ல, எந்த கட்டமைப்பும் இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு ஃப்ரீடமை கொடுத்திருக்கிறோம் என்றா அது காத்தடிச்சு போன மாதிரி தவறான வழிக்கு பேசுறோம், அந்த பிள்ளைகளால எந்த பிரயோசனமும் எங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி அந்த பூவை உள்ளங்கையில வச்சு இப்படி நசுக்கி பிடிச்சோம் என்றா கம கம என்ற ஒரு அவசரமான ஒரு வாசம் கொண்டு வரும். அந்த வாசம் வந்ததுக்கு பின்னால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, கையை விரிச்சு பாருங்க, அந்த பூ ஒக்கி பைத்திருக்கும், அதுக்கு பிறகு ஒரு வாசம் வராது. ஒரு டெம்பரரி ஒரு நலவொண்டு விளங்கும், அதே வாசம் வந்துட்டு விளங்கிட்டா என்று சொல்லுவோம். ஆனா அதுக்கு பிறகு அந்த புள்ளேல் எப்ப நாங்க கட்டு கோப்புகளை போட்டு சட்டம் போட்டு மிரட்டி புள்ளேல வளர்ப்போமோ அந்த புள்ளேல் மந்த புத்திகளாக ஆகுவாங்க, சைக்காலஜிக்கலி மென்டலி அவங்க நோயாளிகளாக ஆகுவாங்க என்பதாக தர்பியத்துல் அவுலாத் கிதாப்கள்ல பிரிங்கிங் அப் சில்ட்ரன் கிதாப்கள் எழுதலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே அந்த பூவை பாதுகாக்கணுமா, விரல்களை கொஞ்சம் மூடிக்கொண்டு அப்படியே பூவை நடுவுல வச்சா காத்தடிச்சாலும் அந்த விரல்களுக்குள்ள சுத்தி 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 இருக்கும், காத்தடிக்க அடிக்க வாசம் வந்து கொண்டும் இருக்கும். அந்த புள்ளேல் நிரந்தரமாக பிரயோசனம் உள்ள புத்தி உள்ள புள்ளேலாக மாறிடுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே பிள்ளை வளர்ப்பு என்று வரக்கூடிய நேரத்தில் நன்றாக நாங்க விளங்க வேண்டிய விஷயம், 90% தவறு இருக்குது, அது எங்கட பக்கத்துல தான் இருக்கு. 90% பிள்ளை எங்கட 10% தான் புள்ளேல பக்கத்தில் இருக்கு. இது கசப்பான உண்மை என்றதும் விலகி போகும். 90% அந்த புள்ளேல் எங்களோட ஒரு சரியான அமைப்புல இருக்காம இருக்கிறதுக்கு காரணம், அந்த புள்ளேலால சமூகத்துக்கு ஒரு சர்வீஸ் நடக்காத காரணம் 90% காரணம் நானும் நீங்களும் தான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு புள்ளைக்கு நாங்க சொல்றோம், மகன் தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க. அந்த மகன் என்ன செய்யறாரு, குஸ்னிக்கு போயிட்டு சின்ன பொடியன் 5 வயசு 4 வயசு 2 வயசுமே ஆசையோட நான் வாப்பாக்கு டெடாக்கு தண்ணி கொண்டு போறேன் என்று கிளாஸ் ஒன்று எடுத்து தண்ணியை ஃபுல்லா நினைச்சி கொண்டு வராரு. நடுங்கி வாராரு, கிளாஸ் குழுமா என்று பயம், தண்ணியும் கொட்டிப்படுவது. வாப்பா கிட்ட வந்த உடனே வாப்பா இதை எப்ரிசியேட் பாராட்டாம, அது உனக்கு புத்தி இல்லையா, கிளாஸ்லயா தண்ணி கொண்டாடுறது, வாய் கிட்ட கொண்டாந்துருக்கிறாய், ஒட்டி கொண்டு போப்போ பக்திக்கு தொடச்சிட்டு வா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த முறையில யாரு புள்ளேலோட நடந்து கொள்றாங்களோ, இந்த புள்ளேல் உடைய விஷயத்துல உலமாக்கள் சொல்றாங்க, இந்த புள்ளேலுக்கு நாங்க ஏசி 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 ஒரு சின்ன தவறு நடக்கல ஏசுறது. இந்த புள்ளேலுக்கு நாங்க தர்பியா செய்யல, ட்ரைனிங் கொடுக்கல, பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தோம். எனவே பாருங்க, அடுத்த முறை நீங்க சொல்லுவீங்க, வாப்பா மகன் தண்ணியோடு போனாங்க, வாப்பா கிளாஸ்லயா கொண்டாடணும், டம்ளர்ல கொண்டாடணும், பிளாஸ்டிக் கோப்பில கொண்டாடணும், புல்லா போடணுமா கொஞ்சம் போடணுமா. ஏன் அந்த புள்ளேலுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி, சிந்திச்சு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு புத்தி இல்லாம இருக்கு. எனவே உலமாக்கள் என்ன சொல்றாங்க, என்ன இந்த புள்ளையோட எப்படி நடந்து கொள்ளணும், மாஷா அல்லாஹ் மகன் தென்னுடனே தண்ணியை கொண்டு வந்துட்டாய், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்யட்டும் பரக்கத் செய்யட்டும். மகன் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப நீங்க வாய்க்கிட்ட தண்ணி நிலத்திருக்கிற சுட்டி அது கொட்டிப்படுவது தானே, பயப்படாத, நான் அதை தொடச்சு போடுறேன், நான் அதை தொடச்சு போடுறேன் என்ன சொல்றேன்.
ஆனா நீங்க கிளாஸ்ல கொண்டாடாம பிளாஸ்டிக் கப்ல கொண்டாந்தா அது குளிர்ந்தாலும் உடையாது தானே மகன். ஓ வாப்பா, இதுக்கு பிறகு அந்த மகனே யோசிச்சு வேலை செய்யக்கூடியவனாக மாறுவானே தவிர ஒரு நாளும் தோதாக மாற மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த புள்ளேட சில பலகீனங்கள் இருக்கும். அந்த புள்ளேல் ஒரு வெட்ட பாத்திரத்தை போல எதை நாங்க உள்ளுக்கு போடுறோமோ அதுதான் அந்த புள்ளேல் கிட்டாத வெளியா. இந்த மெம்பருக்கு மேல ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன், யாருமே தவறாக எடுத்துக்கொள்ளவான. உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தார், தாமஸ் அல்வா எடிசன் என்பதாக. அந்த தாமஸ் அல்வா எடிசன் இருக்கிறாரே, அவர் ஸ்கூல்ல ரொம்ப பலகீனமான மாணவர். ஸ்கூல்ல இருந்து லெட்டர் ஒன்று எழுதுறாங்க டீச்சர் உம்மாக்கு. அந்த லெட்டர் எடுத்துக்கொண்டு வந்து அந்த மகன் உம்மாக்கு கொடுக்கலாம். உம்மா அந்த லெட்டரை தொடர்ந்து பார்த்தா அந்த லெட்டர்ல என்ன தெரியுமா இருக்குது, உங்களோட மகன் எங்களோட ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு தகுதி இல்ல, அவ்வளோ பலகீனமானவன், நீங்க ஊர்ல வச்சு படிச்சு கொடுங்க என்பதாக. நானும் நீங்களும் இந்த லெட்டரை கண்டா என்ன சொல்லுவோம், மானத்தை இல்லாம ஆக்கிட்டாய், நீ ஒரு தான் தோதுதான், பாடங்களை டீச்சர் எல்லாம் சேர்க்க நீ பாடத்துல சரியில்லை என்று. இதுதான் நாங்க பிள்ளைகளோட நடந்து கொள்ளக்கூடிய முறை. ஆனா தாமஸ் அல்வா எடிசனுடைய தாய் அப்படி செய்யல. மகனுக்கு என்ன தெரியுமா, மகன் கேட்கிற உம்மா லெட்டர்ல என்ன இருக்குது, உம்மா சொல்றா, மகன் அந்த ஸ்கூல் உனக்கு படிச்சு தரதுக்கு தகுதி இல்லையா, நீ எனக்கிட்ட வீட்டிலே படிச்சுக்கோ என்பதா. ஸ்கூல் தகுதியில் உனக்கு படிச்சு தர, நீ தகுதி இல்லை என்று சொல்லல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், உலகத்துல ஆக பெரிய ஒரு விஞ்ஞானியாக மாறி அவர் தான் உலகத்துல இந்த பல்ப் இருக்குது, இந்த பல்பை கண்டுபிடிச்சவர் அவர் தான். அவர் பெரிய விஞ்ஞானி ஆகினதுக்கு பின்னால அவர் உம்மாவும் மவுத்து, அதுக்கு பின்னால அவருடைய கிதாப்கள் எல்லாத்துக்கும் மத்தியில பார்க்கக்கூட ஒரு லெட்டர் ஒன்று கிடைக்குது. அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா அந்த லெட்டர்ல என்ன இருக்குதுன்னா, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால டீச்சர் எழுதினது என்ன, உங்களோட மகன் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு தகுதி இல்ல, வீட்டுல படிச்சு கொடுங்க. ஆனா அந்த தாய் அதை பாசிட்டிவாக எடுத்தாங்க, அந்த புள்ளைய சரியான முறையில ஆர்வம் ஊட்டினாங்க. பலகீனத்தை சொல்லி நீ தோது நீ மக்கு என்று சொல்லாம அந்த புள்ளைக்கு ஆர்வம் கொடுத்தது இருக்குது, பெரிய ஒரு விஞ்ஞானியாக மாறிட்டார். அது மாத்திரமல்ல, அவர்கிட்ட உள்ள கண்ணியம் பாருங்க. அவர் முதலாவதாக பல்பை கண்டுபிடித்ததுக்கு பிறகு அவரோட எடுப்புடி வேலைகளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய காதின் வேலைக்காரன் அந்த பல்பை கண்டுபிடிச்ச உடனே பேப்பர்ல போட்டு பெரிய பப்ளிசிட்டி கொடுக்க முன்னால ஃபர்ஸ்டுக்கே அந்த பல்பை என்னையோட இரவு பால் எல்லாம் கஷ்டப்படுறவன் அவனுக்கு போயிட்டு கொடுப்போம், அந்த வேலைக்காரன் கையில தான் போயிட்டு ஃபர்ஸ்ட் பல்பை கொடுத்தார். அவர்கிட்ட கையில கொடுத்த உடனே அது கீழே விழுந்து தூளா போயிடுச்சு. உலகத்திலேயே முதலாவது பல்ப் வேலைக்காரன் கையில கொடுத்து அது உடஞ்சி போயிட்டு நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்வோம், அட்டை உனக்கு புத்திரிக்குதா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எடுத்தேன், உங்க கையில கொடுத்து நீ நாசமாக்கிட்டாயே. இல்லை, அவர் என்ன தெரியுமா சொன்னார், நீங்க பயப்பட வானம், கஷ்டப்பட வானம். அவர் பயந்துட்டார். சரி, நாங்க முயற்சி ஒன்று செய்வோம். எத்தனையோ மாதங்கள் கஷ்டப்பட்டு மறு ஒரு பல்பு ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு முதலாவது யாருடைய கையில தெரியுமா கொடுக்கிறார், அதே வேலைக்காரனை கூப்பிட்டு அதே வேலைக்காரன் கையில கொடுக்கறாங்க பல்பு. பாருங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய் எந்த முறையில வளர்த்தாங்களோ அந்த புள்ளைகளும் அந்த முறையில தான் வந்தாங்க. நாங்க கொடுக்கிற பேட் அட்வைஸ் என்ன தெரியுமா, புள்ளைகளுக்கு உனக்கு ஒரு வேலையை கொடுக்கறத விட நல்லா நானே செய்யறது, நீ ஒரு ஜாய் அறக்குறையாதான் வேலை செய்வாய். இந்த மெசேஜ பேசி 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 அந்த புள்ளைல நாங்க கிரிட்டிசைஸ் பண்றது இருக்குது, தரம் குறைச்சி பேசுறது இருக்குது. இதால என்ன தெரியுமா நடக்கும், அந்த புள்ள உள்ளத்துல உம்மா பாப்பா பத்தி ஒரு வெறுப்பு கொண்டு வரும். ஏண்ட உம்மா என்ன நம்புறதே இல்ல, ஒரு நாள் எனக்கு வேலை தர மாட்டாவே, அவவே தான் செய்வா. நீங்க வேலை கொடுத்தா கொஞ்சம் முன்பினாக தான் செய்யும். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த புள்ளையில சரியான முறையில வளர்க்கிறது இருக்குது. அது ஆகும். எப்ப அடிச்சு மிரட்டி சட்டம் போட்டு தண்டனை கொடுத்து நாங்க வளர்ப்போமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சிறுவர் உளவியல் கூடிய விஷயத்துல ஒரு முக்கியமான ஆலிம் யஹ்யா அல் ஹவுசானி என்றவர் சொல்றாரு, அதுல 10 வகையான விளைவுகள். எப்ப அடிப்போமோ, எப்ப ஏற்றுவோமோ, முதலாவது விஷயம் சொல்றாங்க, அந்த புள்ளையில உம்மா பாப்பா வெறுக்கிறதுக்கு ஆரம்பிப்பான். உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, ஆனா உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த மன அழுத்தம் உம்மா பாப்பாவுடைய வெறுப்பு உண்டாகும். 2வது, அந்த புள்ளையில் தவற விட்டும் தூரமாக மாட்டாங்க, தவற ஒழுங்கி செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க. 3வது, தவற ஒழிக்கிற விஷயத்துல பெரிய எக்ஸ்பர்ட்டாக மாஸ்டர்மார்களாக மாறிடுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதிலேயும் ஆக பயங்கரமானது என்னென்றா, அடிப்பட்டு ஏற்றிப்பட்டு வளர்க்கப்பட்ட புள்ளைகள் இருக்கிறாங்களே, இவர்களுக்கு தண்டிக்கப்படுவத அவங்களுக்கு பழக்கமாக பேசிடும். நீங்க பாப்பீங்க, முதலாவது நாங்க பிள்ளைகளுக்கு அடிக்க போல வாப்பா அடிக்கவானம் பாய்வாங்க, அங்க ஓடுவாங்க. ஆனா எப்ப பழக்கப்பட்டாங்களோ அதுக்கு பிறகு கம்பு குச்சி மாதிரி அல்லது இரும்பு துண்டொண்டு மாதிரி இப்ப நீங்க எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல, அடிங்க பரவாயில்ல, அடிச்சு பழக்கப்பட்டவங்க இவர்கள் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சமூகத்துல அடுத்தது விளங்குங்க, கூட்டாளிமார்களுக்கு முன்னால் அடிக்கிறது.
சகோதர சகோதரிகளுக்கு முன்னால அடிக்கிறது, மிரட்டுறது, இதன் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தன் நம்பிக்கை இல்லாம பேசிடும், மானம் இல்லாம பேசிடும். அதுக்கு போராட்ட கூட்டாளிமார்களுக்கு முன்னால் ஏற்றிப்பட்டு அடிப்பட்டவங்க நீங்க ஜெயில போயிட்டு பாருங்க. முஸ்லிம் சமுதாயம் இந்த நாட்டுல வெறும் 9% 10% தான் இருக்கிறாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ள 22% முஸ்லிம்கள் தான் இருக்கிறாங்க. எங்களோட வாலிபர்கள் தான் இருக்கிறாங்க. ஏற்றிப்பட்டு அடிப்பட்டு பழக்கப்பட்டவங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது வாப்பா கிட்ட ஏற்றிப்பட்டு பழக்கப்பட்டவர், நண்பர்களுக்கு முன்னால ஏற்றிப்பட்டு பழக்கப்பட்டவர், இப்ப சமூகத்துக்கு முன்னால ஏற்றிப்பட்டாலும் என்ன என்றது பழக்கமாக பேசு. எனவே இவ்வளவு தூரம் கொண்டு போனது நான் அதான் சொல்றேன். 10% தான் அவங்களோட தவறு, 90% அது ஏண்ட மூலம் தவறுதான். நாங்க அந்த பிள்ளையில வழிகாட்டின முறை இருக்குது, அதுல உள்ள தவறுதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாம் என்ன சொல்லுது என்றா பிள்ளையில இறக்கமான முறையில வளர்க்குங்க. அந்த பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டுங்க. வல்லாஹ் நான் சொல்றேன், நாங்க இந்த காலத்துல பாக்குறது பொடியம்மார்கள் அங்க சுத்துறது இங்க சுத்துறது, வீட்டுல இருக்கிறதுக்கே அவனுக்கு விருப்பம் இல்ல. ஏன் விருப்பம் இல்லைண்டா உண்மை வாப்போடைய வெறுப்பு உள்ளத்துக்குள்ள வந்து வாப்பா எப்படா வெளியே போவார் என்றத பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த பிள்ளைகளோட இறக்கமா என்றதுக்கு பல அடையாளங்கள் இருக்குது. உங்களோட பிரிவை அந்த புள்ள தாங்காது. அந்த புள்ள நீங்க பிரிஞ்சாலும் உங்களை யோசிக்கும், நீங்க வந்தா உங்களை கட்டி அணைக்கும், மோந்து கொள்ளும், உங்களோட உட்கார்ந்து மசூரா செய்யறதுக்கு விருப்பம், உங்களோட மடியில பக்கத்துல வந்து உட்கார்றதுக்கு ஆசைப்படும். இது எல்லாமே அடையாளம் என்ன? என் புள்ள என்னோட மகப்பத்தாக இருக்குது. என் மகன் இப்ப பொதுவாகவே என்ன ஹஜ்ரத் கொஞ்சம் மகனோட பேசி பாருங்களே ஹஜ்ரத், சொல்பேட்ட கேட்கிறான் இல்லே. ஏன் உங்களுக்கும் மகனுக்கும் மத்தியில ஒரு தொடர்பு, ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாம பேசு. அதன் காரணமாக தான் இந்த விளைவு. உங்களுக்கு உங்களோட மகனுக்கு பேச இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? நாங்க சொல்றது மௌலானா தகி உஸ்மானி ஹஃபிஸஹுல்லாஹ் ஒருத்தர் சொல்றார், நான் கிழமைக்கு ஒருக்கா தான் வீட்டுக்கு போவேன். அவர் அவுட் ஸ்டேஷன் வேலை செய்யறார், கிழமைக்கு ஒருக்கா வீட்டுக்கு போறார் பாகிஸ்தான். சொல்றாங்க நான் வீட்டுக்கு கிழமைக்கு ஒருக்கா போகல, என் வைஃப் கிச்சனுக்கே பேசிடுவா. என்ன பிள்ளைகள் எல்லாம் அவங்களோட ரூமுக்கு போவாங்க, நான் கம்பீரமாக வீட்டுக்குள்ள போவேன். அந்த நேரத்துல மௌலானா தகி கேட்கிறார், நீங்க என்ன சிங்கம் புலி எடுத்துக்கொண்டு அவுட்டுக்கு போறீங்க? கிழமைக்கு ஒருக்கா அவுட்டுக்கு போறதாக இருந்தா மனைவி தன்னை அலங்கரிச்சு உங்களை வெல்கம் பண்றதுக்கு கதவு கிட்ட வரணும், உங்களோட பிள்ளைகள் வந்து உங்களோட மேல தொங்கணும். இதுதான் நீங்க உங்களோட பிள்ளைகளோட சரியான முறையில நடக்கிறதுக்கு அடையாளமே தவிர நீங்க வரக்கூட பிள்ளைகள் ஒதுங்கிறது எழும்புறது இது இல்ல ஒழுக்கம் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே உம்மா பாப்பா பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்ப ரிலேஷன்ஷிப் அந்த தொடர்பு இல்லாம பேசிடுமோ அந்த நேரத்துல பிள்ளைகள் எங்களுக்கு கிட்டால இருந்து தூரமாகுவாங்க. அப்பதான் அவங்க கூட்டாளிமார்களோட சேருவாங்க. அப்பதான் அவங்க கூட்டாளிமார்களோட இரவில காலம் கழிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. வீட்டுல இருந்து உம்மா பாப்பாவோட சந்தோஷமாக ஒரு பிளேட்ல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. நாங்க தான் தூரமாக்கிறோமே தவிர அவங்க தூரமாக இல்ல.